ஒண்ணு முடிவு பண்ணிருக்காங்க. போயிடலாமா? அவனை கல்யாணம் பண்ணி தானே நான் போறேன். ஆமா, அங்க 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 என்ன சொன்னா கேட்டியா? அவனை கல்யாணம் பண்ணிக்காம போறது இல்லையா? எங்க அண்ணனுக்காக 2 பேரும் ஜெயித்து விட்டா நான் எப்படி அவன் தங்கச்சி கட்டி கேட்டேன். இவளுக்கு என்ன நினைக்கிறேன்? நான் செத்து விடுவேன். எனக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் 21 நபர்கள் இருக்கின்றீர்கள். இந்த 21 கண்ணுகளையும் ஒன்றாக சேர்த்து அடுத்த மோடி பச்சை மோடி 21 தங்கைகளையும் முறையாக சேர்க்கின்றேன். பச்சை மோடியாக வைக்கின்றேன். செத்துருவான். இப்ப செத்துருவான். கொண்டு வா தங்கச்சி. உங்க 21 பேரும் வச்சுக்கிறேன். அண்ணன் வைக்கிறாரு, அவன் எடுக்கிறான். எங்க அண்ணன் வைக்கிறாரு. பச்சை மோடி 21 கன்னிகள். பச்சை முடிச்சு போறான். அவன் வீட வீட ஏத்துறான். அண்ணன் ஏத்துறாரா? அதான் முதல்ல உங்க வச்சுக்கிற 21 பேரையும் ஏத்து சீக்கிரம் ஏத்து ஏத்து சீக்கிரம் ஏத்து ஏத்தாமதான் மாமா. இந்த பச்சை மாளிகையிலே உங்களது தந்தை 21 தங்கைகள் உயிரை 21 கண்ணிகளுடைய உயிரை வைத்திருக்கின்றேன். ஓடி போடுற வனரே, இதை எடுத்தா எங்களுடைய 21 தங்கச்சி செத்துருவாங்கடா. 21 தங்கச்சி செத்துருவாங்க. இதை எடுத்தா எடுக்கவில்லை என்றால் நீ இருந்து விடுவாய். எடுத்தாதான் சாவா. எடுத்து பாரு முடிஞ்சாக்கா பாரு. இந்த பச்சை மாலையை நான் எடுக்க வேண்டும். இந்த 21 பேரு இதே இடத்தில் அழிய வேண்டும். அதற்கு நீதான் துணையாக இருக்க வேண்டும். இல்லையா? சிறகிலே காக்கை சிறகினி நந்தலாலா நிந்தன் நந்தலாலா ஹரி நந்தலாலா நந்தலாலா ஹரி நந்தலாலா நந்தலாலா ஹரி நந்தலாலா நந்தலா
கோயிந்தா 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 கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க தண்ணி தரணும் குடி தண்ணி தரணும் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க மருந்த கரைங்க போன பாரு ஐயா மருந்த கரைங்க சீக்கிரம் வாங்க சரணம் சொல்லி கூப்பிடுவோம் சபரிமலை வாசனை மரணம் என்று அழைத்திடுவோம் வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோம் ஆண்டவனை ஐயப்பனை தண்ணி கொஞ்சம் மூஞ்சில் அடியம்மா வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோர்க்கு சுந்தரேசன் மைந்தனே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோர்க்கு சுந்தரேசன் மைந்தனே சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை பயந்தனையே போக்கிடுவான் பந்தனில் பிள்ளை அவையவேற்று சரணடைத்தால் அகலிடுமிய தொல்லை அவனின்றி அவனியிலே அணுவும் அசையவில்லை சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணம் சரணமையப்பா சுபேஜயம் இந்த மேல்காட்டூர் நகரத்தை சேர்ந்த சுந்தரமுத்து தங்கச்சிக்கு 21 பேரு எங்கிருந்த வந்த ஜோய புயல்கள் என்னிடத்திலே மோதுகிறார்கள் விடுவேனா என்னுடைய உயிர் இங்கே இருக்கின்றது அந்த பகவானினுடைய சக்தி கலசத்திலே இருக்கின்றது என்னுடைய உயிரையே இங்கு மோடியாக வைக்கின்றேன் எடுக்க முடியுமா தங்கச்சியில குடுத்துதான் போன நீ
உடம்பு ஆன்ஸ் பாத்தியா? குங்குமப்பூ இதுவரை எடுத்தது மோடியே இல்லை. இறுதியாக என்னுடைய உயிரையே கலசத்தில் வைத்து கலசமோடி வைக்கப் போகின்றேன். இந்த கலசமோடி எடுத்து விட்டால் என் உயிர் உடலை விட்டு பிரிந்துவிடும். எடுக்கவில்லை என்றால் உன் உயிர் உடலை விட்டு பிரிந்துவிடும். இதற்கு சம்மதமா? சீக்கிரம் போச்சு உனக்கு வாயில பொழுதுக்குச்சு. இன்னும் 1 லட்சம் கொடுத்துட்டு சரியா போச்சு. கொடுத்துட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. அதுதான் பேரே மாத்திட்டேன். என்ன அதுதான் பேரே மாத்திட்டேன். கலச மூடி வைக்க வேண்டும். புறப்பட்டு வா, புறப்பட்டு வா. எந்த கடையில அடிச்சு நம்மள குச்சி கொண்டு வா கற்பூரம். உங்கள பகவதி நிறுத்தி ஏற்றுங்கள். அப்படியே கொண்டதே சுத்தி கற்பூரம் ஏத்து. என்னுடைய உயிரையே கலச மூடியாக வைத்திருக்கின்றேன். ஏத்ரா ஏத்ரா சாவ போறான். அவன் செத்துட்டோன்னே நீங்க 2 பேரும் என்ன வாங்கணும். சாவ அவரு நடக்க முடியாது. எங்க உட்காந்துருக்க அவருப்பாம தாயே, உலகாள நாயகி, உன்னுடைய அருளால் உன்னுடைய சக்தியால் இந்த அரக்கன் வைத்த 4 மோடுகளை எடுத்து விட்டேன். ஏமாத்து விட்டார 5வது மோடி ஜனங்க கலச மோடி
இந்த கலச முறையை எடுத்து விட்டால் இந்த மலையாள வீரனோ இதே இடத்தில் மடிந்து விடுவான். அதனால் நீங்கள் தான் இந்த கலச முறையை எடுப்பதற்கு நீங்கள் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். அம்மா அம்மா தாயே, ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி என்னாலும் துணை பணிந்தோம். ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி, ஓம் சக்தி, ஓம் எங்க வேடிக்கை நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லை முருகா முருகா முருகா
முருகா முருகா நீங்க சண்டையில வெற்றி பெற்று விட்டீங்களா? வெற்றியோடு வந்து விட்டு பாப்பா. சந்தோஷமான செய்தி கொண்டு வந்தீர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று கூற விரும்பினேன், என்ன? ஆனால் மறந்துவிட்டேன். நீங்கள் சென்று அவளை வென்று முப்படைகள் கல்லாயிருப்பது சபித்தார்கள் அல்லவா? மீண்டும் முப்படை கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் என்று உரைத்தேன். ஆனால் உங்களுக்கு புரியவில்லை. ஆகவே இந்த நால்வருக்கும் இந்த இடத்திலே உங்களுக்கு புதியதொரு பரிசு கொடுக்க போகிறேன். என்ன பரிசு? அது என்ன பரிசு? என்ன பரிசு தெரியுமா? வீரபத்ரா, அயனரப்பா, பூரணி, பொற்களை, நீங்கள் இருவரும் இவர்கள் இருவரையும் திருமணம் செய்து பார்த்து சொல்றீங்க. அவர்கள் யார்? எங்களுடைய தங்கைகளை எங்களால் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? ஐயனாரப்பா, நீ தங்கை தங்கை என்று கூறுகின்றாய், இவர்கள் அண்ணா அண்ணா என்று கூறுகின்றார்கள். ஆமா, நீங்கள் நால்வரும் உடன் பிறந்தவர்கள் கிடையாது. உடன் பிறந்தவர்கள் கிடையாதா? ஆம். அப்படி என்றால் இதோ இருக்கும் வீரபத்ரனோ சிவனுடைய சடாபரத்திலே பிறந்தவன், நீயோ அரிக்கும் அயனுக்கும் பிறந்தவர்கள். இவர்களோ தேவர் அம்சத்திலே வந்தவர்கள். சிறிய குழந்தைகளாக இருக்கும் பொழுது என் இடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். அந்த சிறு வயதிலே உங்களை அண்ணன் தங்கைகளாக வளர்த்தோம். ஆகவே நீங்கள் நால்வரும் அண்ணன் தங்கைகள் கிடையாது. அதனால்தான் கூறுகிறேன், நான் கொடுக்கும் பரிசு நீங்கள் இருவரும் இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமணமா? எனக்கு திருமணம் என்பது தேவை என்பது கிடையாது. ஏன் வீரபத்ரா? நான் எப்பொழுது பிரம்மச்சாரியாக இருந்து விடுகிறேன். அப்படியா? அப்படி என்றால் என்னுடைய தம்பிக்கு திருமணம் விருப்பப்படியே உடைய தம்பிக்கு இவர்கள் இருவரையும் திருமணம் செய்து முடிக்கிறேன். ஆனால் ஒன்று, இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது நீ அவர்கள் முன்னால் நின்று அவங்களுக்கு படையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஊர்காவல் படையாக நீ முன்னிருந்து நடத்தி செல்ல வேண்டும். அப்படியாகட்டும். அப்படியே நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பரை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தை நடத்திய பத்மாசுரன் வதை என்னும் ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எந்த குறையும் இல்ல, நல்லா இருந்துச்சு. பக்கத்துல சொல்லிக்கிறாங்க, ரெண்டாம் வெள்ளிக்கும் மாந்தூர். அதுக்கப்புறம் இப்போ காளி வேஷமும் சூர வேஷம் வந்தது இன்னும் நல்லா இருந்தது. முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு. நாங்கள் காளி வேஷம் சூர வேஷம் நாடகம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போடி ஏற்றது இன்னும் சூப்பர். 6 மணி மாசம் சூப்பர். இதோட இன்னும் புராணம் ஒன்று நான் சொன்ன போட்டு நல்லா ஒரு